முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள். மரணப்படுக்கை, எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி, சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து, உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக் கூடாது என்று இரண்டு நபித்தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவன இழுத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். முஸ்லிம் சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருகிறார்கள். அப்போது பார்த்தால் நபித்தோழர்கள் வர தாமதமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுவதற்கு பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தால் நெருப்பால் எரிக்கப்படுவதற்கு தகுதியானவைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கும் போது அதான் சொல்லப்பட்டால் அங்கே இருப்பவர்கள் யார் என்றே தெரியாமல் எழுந்து பள்ளிக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அதானுடைய சப்தம் கேட்டால் அவருடைய இதய துடிப்பு உலக தொடர்புகளோடு நின்றுவிடும். நின்று அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளியை நோக்கி விரைவார்கள். ஒரு தொழுகையை விட்டு வெளியே வந்தால் அடுத்த தொழுகைக்கு பள்ளிக்கு எப்போது செல்வோம் என்ற இறை நேசத்தோடு அந்த நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்படும் போது அவர்கள் உணர்வார்கள், என் தொழிலை விட அல்லாஹ் அக்பர், என் படிப்பை விட அல்லாஹ் அக்பர், என் பொழுதுபோக்கை விட அல்லாஹ் அக்பர், என் செல்வத்தை விட அல்லாஹ் அக்பர், என் குடும்பத்தை விட அல்லாஹ் அக்பர், இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹ் அக்பர், எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அழைத்து விட்டான். உலக தொடர்புகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹ்வுடைய நேசத்தோடு ஒருவன் செல்வான். பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல். அதுதான் போர்க்களம், அதுதான் போர்க்களம் என் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.